இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வாங்க, இந்த நாளுக்கான சிந்தனைய கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசன எச்சரிக்கையோட ஆரம்பிக்கலாம். இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரே ரொம்ப தெளிவா சொல்றார். என்ன சொல்றார்? பிற்காலங்களிலே, அதாவது நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல திருச்சபைக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு மிக உறுதியா நம்மளை எச்சரிக்கிறார். அப்போ இந்த எச்சரிக்கையோட மைய கருத்து என்ன பாருங்க. விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கு காரணம் வெளியில இருந்து வர்ற யுத்தமோ துன்பங்களோ இல்ல. உண்மையான போராட்டம் அது ஆவிக்குரிய போராட்டம். அது முழுக்க முழுக்க உபதேசங்கள் சம்பந்தப்பட்டது. சரி, அப்போ இந்த வஞ்சிக்கிற சக்திகளோட தந்திரம் என்ன? அதுங்க எப்படி செயல்படுது? வாங்க அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அப்போ இந்த வஞ்சனை ஒரு விசுவாசியோட வாழ்க்கைக்குள்ள எப்படி நுழையுது? நீங்க நினைக்கிற மாதிரி சாத்தான் பயங்கரமான உருவத்தோட நேருக்கு நேரா வந்து நம்மள தாக்க மாட்டான். அது அவனோட வழியே இல்ல. அதுக்கு பதிலா அவன் ஒரு ஒளியின் தூதன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வருவான். அவன் கேட்கிற கேள்விகள் பார்க்கறதுக்கு ரொம்ப நியாயமா, ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும். ஏதேன் தோட்டத்துல ஏவாள் கிட்ட வந்து தேவன் சொன்னது உண்மையாவா அப்படின்னு கேட்டானே, ஞாபகம் இருக்கா? அதே தந்திரம்தான். இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தை மேல சந்தேகத்தை விதைக்கிறது தான் அவனுடைய முதல் வேலை. இங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த வஞ்சிக்கிற உபதேசங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது 100% பொய்யா இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். அது எப்படி இருக்கும்னா 99% உண்மையோட ஒரே 1% விஷத்தை கலந்த மாதிரி இருக்கும். அந்த சின்ன பொய்யை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டா? அவளோட வீழ்ச்சியோட ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? சாத்தானோட கேள்விக்கு அவ காது கொடுத்ததுதான். அதே மாதிரிதான் தேவனுடைய சத்தியத்துக்கு எதிரான ஒரு சின்ன கருத்துக்கு நம்ம இடம் கொடுத்தாலும் சரி, இல்ல அதுக்கு செவி கொடுத்தாலும் சரி, அப்போதான் வஞ்சனைக்கான வாசல் நமக்குள் திறக்குது. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த பிசாசுகளின் உபதேசங்கள் அப்படின்னா என்ன, அதோட குணாதிசயங்கள் என்னென்னு வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, பிசாசுகளுக்கும் உபதேசங்கள் இருக்கு. சரி, அது எப்படி இருக்கும்? முதல்ல, அது தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்காது. அது திரிக்கும், தங்களுக்கேத்த மாதிரி வளைக்கும். ரெண்டாவது, அதோட நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்காது. மனுஷனோட ஆசைகளையும் இந்த உலக ஆசீர்வாதங்களையும் பெருசா காட்டும். ரொம்ப முக்கியமா வேத வசனத்தை விட சொந்த அனுபவங்கள், தரிசனங்கள், உணர்ச்சிகள் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த கள்ள உபதேசங்கள்ல ஒரு மிக அபாயகரமான போதனை இருக்கு. அது என்ன சொல்லும்னா, பரவாயில்ல, தேவன் ரொம்ப அன்பானவர், இரக்கமானவர், நீ சேர இந்த சின்ன சின்ன பாவத்தையெல்லாம் அவர் ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும். இப்படி சொல்லி நமக்குள்ள ஒரு போலியான பாதுகாப்பு உண்டாக்கிடும். பரிசுத்தமா வாழணுங்கிற அவசியத்தையே குறைச்சி பாவத்தோட சமரசம் செஞ்சுக்க நம்ம மனசை தூண்டிவிடும். இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிஜம்தான். ஆனா பயப்பட தேவையில்லை. இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு கர்த்தரே நமக்கு தெளிவான ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம விசுவாசத்தை பாதுகாத்துக்க வேதம் நமக்கு ஒரு 4 படிகளை சொல்லி கொடுக்குது. முதலாவது, தேவனுடைய வார்த்தையில ஆழமா வேரூன்றி நிக்கணும். ரெண்டாவது, நாம கேட்கிற எந்த உபதேசமா இருந்தாலும் அதை வேத வசனத்தோட வெளிச்சத்துல சோதிச்சு பார்க்கணும். மூன்றாவது, நம்ம சுயஞானத்தை நம்பாம பரிசுத்த ஆவியானவரோட வழிநடத்துதலுக்காக காத்திருக்கணும். நான்காவது, நம்ம மனசாட்சியில எந்த குறையும் வராதபடிக்கு அது உணர்வுள்ளதா காத்துக்கணும். வேதத்துல பெரோயா பட்டணத்து விசுவாசிகளை பத்தி வாசிக்கிறோம் இல்லையா? அவங்க கிட்ட அப்போஸ்தலனாகிய பவுலே வந்து பிரசங்கம் பண்ணாரு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? பவுல் சொன்ன காரியங்கள் வேதத்தின்படி சரியா இருக்கான்னு ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்தாங்க. பாருங்க, அது மாதிரிதான் பிரசங்கம் பண்றது யாரா இருந்தாலும் சரி, நம்ம கேட்கிற ஒவ்வொரு போதனையும் வேத வசனங்கிற உரைகள்ல வச்சு சோதிச்சு பார்க்கிற அந்த நல்ல இருதயம் நமக்கு கண்டிப்பா வேணும். ஆக நிறைவா இந்த சிந்தனைகளோட மையக்கருத்து என்ன? இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஊக்கம் என்ன? அதை சுருக்கமா பார்த்து நம்ம முடிக்கலாம். ஏன் அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம வாழ்ற காலம் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்களும் நிறைஞ்ச காலம்தான், இதுல சந்தேகமே இல்ல. ஆனாலும் நாம தேவனுடைய வார்த்தையில உறுதியா நின்னு பரிசுத்த ஆவியானவரோட துணையோட ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தோம்னா நம்ம விசுவாச ஓட்டத்தை நிச்சயமா ஜெயமா ஓடி முடிக்க முடியும். கர்த்தருக்குள்ள நமக்கு வெற்றி நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.